அதாவது அமெரிக்கா வந்து 15 நாள் டைம் கொடுத்தது என்பதை ஏமாத்துறதுக்கு தான். ட்ரம்புக்கு வந்து மாட்டு மூலமாங்கல்ல மூளை கம்மி. அப்புறப்படுத்திட்டோன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அவன் செய்கிறான். நம்மளை பைத்தியக்காரனாக்குறான்னு எங்களுக்கு விளங்கலை. ஒரு 20,000 பேர் இறந்துருப்பாங்க இஸ்ரேல். பேசி வச்சுக்கிட்டு உங்கள் கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு அடிக்கிற மாதிரி அடிக்க நான் அழுகுற மாதிரி அழுகுறேன். இதான் நடந்திருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு பயப்படுது, கெஞ்சுது. உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம். தோழர்களே, தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் பதட்டம், அமெரிக்காவினுடைய B2 பாம்பர்ஸ் இஸ்பஹான், நட்டன்ஸ் மற்றும் ஃபர்தோ பகுதிகளில் குண்டு வீசப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு ரஃபா, பைத்தியாம், டெல்லவியூ, ரெஹாவாத், தம்ரத் போன்ற பகுதி கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் காரிடார் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி தரைமட்டமாகியது. கடுமையான போரில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவருடைய வார்த்தைகள், சற்று முன்னர் வந்திருக்கக்கூடிய செய்திகளோட நாம் இப்போது உலக பார்வையோடு இஸ்லாமிய அறிஞரும் அரபு இலக்கண பேராசிரியருமாகிய மௌலவி பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. சர்வாங்க சார், இப்போ மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த எஸ்கலேஷன், தற்போதைய நிகழ்வு, அமெரிக்கா போட்ட குண்டு, இதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது? பேச்சுவார்த்தை அடிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். அமெரிக்கா பேசி கொண்டிருக்கிற போதே 15 நாட்கள் என்று ஒரு காலதாமதத்தை அறிவித்துவிட்டு அன்று இரவை தாக்கியது கடந்த சனிக்கிழமை. இதற்கு முன்பு நீங்கள் எனக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தீர்கள். இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள் திரு மௌலவி, எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அமெரிக்கா வந்து 15 நாள் டைம் கொடுத்தது என்பதை ஏமாத்துறதுக்கு தான். அந்த நேரத்திலே அவன் வந்து அடிக்கிற முடிவுல தான் இருந்திருக்கிறான், பிளான் பண்ணிட்டான். ஆமாம், ஈரான் அலர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 15 நாளுக்கு போது அசால்ட்டாக இருப்பான்ல, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பான். அப்போ அவன் கவனக்குறைவாக இருப்பதற்காக வேண்டி தான் அந்த 15 நாள்னு சொல்லிட்டு 2வது நாளே வந்து அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் வந்து உலக வரலாற்றில் இது முதல் இந்த தாக்குதல் ஃபர்ஸ்ட் நடந்திருக்குது. இவ்வளோ பெரிய பாம்பு போட்டது வந்து உலக சரித்திரத்தில் எந்த நாட்டின் மீதும் எந்த நாடும் போட்டது கிடையாது. 14,000 கிலோங்கிறான் ஒவ்வொரு குண்டுடைய அளவும். 13,600. நீங்க சொன்ன மாதிரி 14 டன். 14,000 கிலோ வெயிட். 14,000 கிலோவில் வந்து குண்டை போடுறான். 50,000 கிலோ மேல இருந்து போடுறான். அந்த கீழே இருந்து போட்டால் சுட்டுருவாங்கன்னு சொல்லி 50,000 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து கொண்டு அதை போட முடியுது. பயங்கரமான ஒரு, ஆமாம், கற்பனை பண்ண முடியல. அது ஏன்னு கேட்டால் அவனுக்கு ஈரானில் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் 50,000 கிலோமீட்டரில் போய் தாக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த நாட்டிலையும் கிடையாது. அதனால என்ன செய்யணும், நம்ம ஹைட் ரொம்ப உயரத்தில் 50,000 அடியில் இருந்து அதை போடுறான். இது வந்து அது போட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்ரு வரைக்கும் போகும். 300-400லாம் சொல்கிறாங்க, அவ்வளோ போகாது. 60 60 மீட்ரு வரைக்கும் போகுங்கிற அளவுக்குள்ள ஒரு குண்டு. அது ஆக்சுவலி 200 அடி 200 அடிக்கு தான் போகும். இவனுடைய அணுசக்தி எல்லாம் வந்து 400 அடிக்கு கீழே இருக்கிறது. ஈரானுடைய இதில் மலையை குடைஞ்சி மலைக்கு உள்ளே வச்சிருக்கிறான், அண்டர் கிரவுண்டில். அப்போ அதுக்குள்ள அணுசக்தி அணு ஆயுதங்கள் இருந்தால் கூட இவன் போட்ட அந்த பாம்புனால பங்கர் பஸ்டருங்கிறான்ல, அதுலேயே டாப்பில் உள்ளது, அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. இவன் 200 அடிக்கு போவான், அதுக்கு இன்னும் 200 அடி கீழே இருக்குது. அப்போ அந்த அணுவுக்கு சிதறல் ஏற்படாது, எந்த ஒரு அழிவும் ஏற்படாது அந்த நிலை. ஆனால் இவன் அவ்வளோ இருக்கு நினைக்கல. இவன் நினச்சிருக்கான்னு கேட்டால் சும்மா சொல்கிறாங்க, அது ஓரளவுக்கு ஒரு 200 கிலோமீட்டரில் அழிச்சிட முடியும் அப்படின்னு முடியும்னு சொல்லி தான் அடிச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டால் அடித்து முடித்த உடனே அந்த ஒரு அறிக்கை ஒன்று விட்டான், எழுத்து மூலமான ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் விட்டான் ட்ரம்ப். அதில் வந்து தெளிவாக சொல்கிறான், நாங்கள் அழிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், இனிமேல் ஈரானுக்கு அந்த அணுங்கிற கற்பனை கூட செய்ய முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா தொலைச்சிவிட்டோன்னு அர்த்தம், அவுட்டு. அப்போ அவன் வந்து அந்த நம்முடைய அந்த குண்டு மூலமாக ஈரானுடைய அணுசக்திகளை எல்லாம் சீர்குலைச்சிட்டோம், அவங்களுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எல்லாம் அழிச்சிட்டோங்கிறது தான் அவருடைய கருத்து.
வெற்றி உலகத்தை சரித்திரத்தில் யாரும் செய்யாதே நான் மாபெரும் செஞ்சுட்டேன் வெற்றி. அப்படின்லாம் அவர் சொன்னார். சரி. அப்போ அவங்க நம்பிக்கை பிரகாரம் என்னன்னு கேட்டால், நம்ம பெருசாக செஞ்சிட்டோம், ஈரானுடைய அந்த அணுசக்தியை வந்து இவ்வளவு தூரத்தெல்லாம் இருக்குன்னு நினச்சிருக்கிறான். 200 அடிக்கு உள்ளே தான் இருக்கும், அந்த நம்பிக்கையில் தான் அது சொல்கிறான். அவன் ஒரு அறிவாளியாக இருந்தால் நம்ம போட்டோமே அதனுடைய ரிசல்ட் என்னன்னு வெயிட் பண்ணும்ல. போட்டவொன்னே அறிக்கை விட்றானே தவிர போட்டவுடனே ரிசல்ட் தெரியுமே, ரிசல்ட் தெரியும்ல. அந்த ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்த்து அதனுடைய பாதிப்பு என்ன ஏற்படும். போட்டு இருந்தான்னு சொன்ன அணு ஆயுதங்களுக்கு, அதாவது அந்த யுரேனியத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து பெரிய விஷவாயு மாதிரி கசிவுகள் ஆயிருமே. ஒரு 200 கிலோமீட்டர் பாதிக்கும். பல ஊர்களில் வந்து கண்ணு போச்சு, காது போச்சு, உடம்புலாம் எரியுது, புண்ணா போச்சுன்னு அப்படி மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சவுதி உடனே சொன்னா நோ கண்டாமினேஷன் சொல்லிட்டான். மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணா ஏர்ல அது விசாரிச்சா தெரிஞ்சிரும்ல. ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் தலைவரா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவு கூட இல்லாம அவசரமா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னாரு. இல்ல, அறிவு இல்லாதவரா தான் இருக்காரு. இல்ல நான் கேட்கறதுக்கு மிகப்பெரிய நெசமாவா இருக்கு, அறிவு கிடையாது. ட்ரம்புக்கு வந்து மாட்டு மூலமாங்கல்ல, மூளை கம்மி, சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப கம்மி அவருக்கு. அறிவுபூர்வமாவெல்லாம் லாஜிக்காவெல்லாம் பேச முடியாது, கிறுக்குத்தனமா தான் உளருவார். சரி, இப்போ நான் உங்களோட துணை கேள்வி ஏன் கேட்கறேன்னா, பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான்ல, சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எதுவுமே நடக்கல, அதுக்கெல்லாம் வெற்றிகரமா நடத்திட்டீங்கன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? இருக்க மாட்டாங்க. எழுத்து அறிக்கை தானே உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, இது பேப்பர் அறிக்கை தானே. அவர் ரிட்டன்ல கொடுத்த அறிக்கை இது. ட்ரம்ப் வந்து உங்களை செய்தியாளர் சந்திச்சு சொல்லும்போது தான் நீங்க கேட்பீங்க. அவர் ரிட்டன்ல கொடுக்குறாரு. நீங்க பார்த்து படிச்சுக்கிற வேண்டியது அவ்வளவுதான், பேப்பர்ல கேட்க முடியும். கேட்க முடியாதுல்ல. அப்ப இந்த ஊர் வந்த உடனே அப்ப இது வந்து அவன் வெற்றி பெற்றதா நினைச்சாங்க. நினைச்சது மாத்திரம் இல்லாம அவன் எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான்னு கேட்டா, இதுக்கு பிறகு நீ என்ற சமரசத்துக்கு வந்துதான் ஆகணும். அமெரிக்கா வந்து மறுபடியும் பிரஷர் இல்ல, அன்னைக்கு குண்டு தாக்குதல் நடத்தி பிறகு உள்ள அந்த அறிக்கை, பேப்பர் அறிக்கையில என்ன வருதுன்னு கேட்டா, இவ்வளவு ஒரு இதை தந்துட்டோம், நிறைய பயந்துருப்பேன், உன்னுடைய எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சு விட்டோம், மரியாதையா சமரசத்துக்கு வா, டேபிள்ல உட்காருன்னு சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு கான்பிடென்ட்டா அதை சொல்றாரு அவர். ட்ரம்ப் வந்து நம்ம பயங்கரமா செஞ்சிட்டோங்கிறாரு. அவன் ஈரான் நினைச்சிட்டான்னா ஒரு அரை மணி நேரத்தில் அவன் அறிக்கை விட்டுட்டான். அவங்க 2 விஷயம் சொல்கிறான், அது பொய்யாவும் இருக்கலாம். நாங்கள் வந்து இவங்களுடைய இந்த வரப்போகிற செய்தி எங்களுக்கு தெரியும், முன்னாடி கணிச்சு அந்த யுரேனியத்தை பூராத்தையுமே நாங்கள் வேறு இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றிட்டோம், அங்கே ஒன்றுமே இல்லை, யுரேனியம் இல்லாத இடத்துல தான் அவர் வந்து அதை போட்டிருக்கிறாரு. அதனால தான் சர்வதேச அணுசக்தி மையமே ஆய்வு செஞ்சுட்டு ஒன்றுமே கசிவு ஏற்படலன்ட்டாங்க. சரி, அணுக்கழிவு எதுவுமே இல்லை, ஐஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஈரான் சொல்கிறதா உண்மையாக இருக்குது, பாதிப்பு ஒன்றுமே ஏற்படலை. ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொல்கிறபடி அப்புறப்படுத்தியும் இருக்கலாம் அல்லது 400 கிலோமீட்டர்லையும் இருக்கலாம். நேற்று ஒரு செய்தி லண்டன்ல இருந்து எனக்கு கிடைச்சது, ரொம்ப அதிகாரப்பூர்வமான செய்தி. 16 பெரும் ட்ரக்கர்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுடைய கண்களில் மண்ணை தூவி இஸ்பஹானிலிருந்தும் நட்டான்ஸ்ல இருந்தும் ஃபர்தோல இருந்தும் கடத்தி வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஆமா, அந்த எப்படி சென்றது தெரியும். அந்த ட்ரக் படத்தை எல்லாம் போட்டு 16 ட்ரக். ஆமா, அதை பற்றி நீங்கள் அந்த ட்ரக் படத்தை எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது அது அப்புறப்படுத்தாம கூட அப்படி நினைக்கட்டுமேன்னு போடுவாங்க. அவ்வளவு ட்ரக்கில் கடத்துற அளவுக்குலாம் உள்ளதா இருக்காது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து ஆமா பாதுகாப்பு அப்படிலாம் இருக்காது, கொஞ்சமான இருக்கும். அது இவங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி கடை கொண்டு போயிட்டாங்கன்ற நம்ப வைக்கிறது செய்யறானே தவிர அவ்வளவு செட்டிங் பண்ணது கீழே தான் இருக்கு நான் நினைக்கிறேன். 400 கிலோ தான். 400 கிலோ தான். அதுக்கு ஏன் 16 400 கிலோனா 5 சிமெண்ட் மூட்டை, அவ்வளவுதான் அளவு, அவ்வளவுதான். அது கூட இருக்காது. அதுக்கு எதுக்கு 16 ட்ரக்? அப்ப 16 ட்ரக்குங்கிறது எதுக்குன்னு கேட்டா, அப்புறப்படுத்திட்டோன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அவன் செய்கிறான். நம்மளை பைத்தியக்காரனாக்குறான்னு எங்களுக்கு விளங்கலை, அதை நம்பிக்கிட்டு அதை போடுறாங்க. அது இருக்கட்டும். என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டால், அது கீழே தான் இருக்கணும். இவன் போட்ட இதை விட இன்னொரு 200 மீட்டருக்கு கீழே அது இருக்குது. இவன் வந்து போட்டதுக்கு 60 மீட்டர் போட்டிருக்கானா, அதுக்கு கீழே என்ன இருக்குது? ஆக்சுவலி உண்மையான தகவல் 800 அடி கீழே, 800 மீட்டருக்கு கீழே. 800 மீட்டர் முடியவே முடியாது. 60 எங்க இருக்கிற உலகத்தில் ஆயுதம் கண்டுபிடிக்கவே இல்லை. 800 மீட்டர் நல்லா ட்ரில் பண்ணி கீழே வச்சுட்டாங்க. ஆமாம், அப்படி பண்ணிட்டாங்க. அதனால அவங்களோட இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரலைங்கிறது தான் யதார்த்தம்ங்கிறது வந்துருச்சு. 2 விஷயம். ஒன்று வந்து அந்த அக்கம் பக்கத்துலேயோ அந்த ஊர்கள்லையோ எந்த பாதிப்பும் ஏற்படலை. இன்னும் சொல்ல போனால், இவன் அந்த பாம்பு போடுறான்ல, அன்னைக்கு காலையில் குவைத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அலர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குண்டு போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது எல்லா பக்கமும் வீட்டுக்குள்ளே இருந்துருங்க, வெளியே வராதிய,
அணுசக்தி மீது குண்டு போடுறாங்க, ஓஹோ. பாதுகாப்பாக இருந்துக்கிறங்க, தண்ணி குடிக்காதீங்க, அதெல்லாம் வந்து என்ன அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் பாட்டில் தண்ணி மட்டும் கொடுங்க, பைப் தண்ணி குடிக்காதீங்க, கழிவுகள் ஏதாவது கழிவுகள் கலந்துருன்னு சொல்கிற அளவுக்குன்னா அப்போ பெருசாக செய்வான்ட்டு இவங்க நம்பியிருக்கிறாங்க. எல்லாருமே பயத்துல இருக்காங்க. பயத்தெல்லாம் இருந்திருக்கிறாங்க. புஷ்ஷுன்னு போச்சு, கடைசியில் ஒன்றுமே ஆகலை. அப்போ முதல் விஷயம் இவனுடைய பெரிய செலவு பண்ணி அதை போட்டாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருந்தாலும் எதுக்கு போட்டால் அது நிறைவேறல. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது நம்ம நேயர்களுக்கு விளக்குறோம். அமெரிக்காவும் இஸ்ரேல் இடத்துல இருக்கிற உச்சபட்ச தாக்குதல் முடியுது. இதுதான் உச்சபட்சம். அமெரிக்காவில் F-15 இருக்கு, F-16 இருக்கு, F-35 இருக்கு, அப்புறமா மோனிசன்ஸ் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இந்த B-2 பாம்பர்ஸ் தான் இருக்கிறதுலே உச்சபட்சம். நீங்க சொன்ன மாதிரி 14 டன்னு. ஆமா. இப்போ ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற அவ்வளவு ஆயுதத்தையும் பயன்படுத்தின பிறகு அதையும் ஈரான் ஜெயிச்ச பிறகு அமெரிக்கா இனி எதை வச்சு பெருமை கொண்டாடும்? அடுத்தபடியா உள்ளது அணு மட்டும்தான். அணு ஜப்பான்ல ஹிரோஷிமாவில் போட்ட மாதிரி அணு ஆயுதம் மட்டும்தான் இருக்குது. அது மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே இஸ்ரேலுக்கு கொடுத்து எல்லாம் முடிஞ்சது. பேருக்கு தான் இஸ்ரேல் அடிக்கிறானே தவிர சல்ஃபர் குண்டு, பாஸ்பரஸ் குண்டு, எல்லா குண்டும் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. இது போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை தான். எனக்கு கடைசி கோபத்தில் என்ன செய்வாங்க, உச்சபட்சமா அணு ஆயுதங்களை தூக்கி வீசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கடைசி பட்சமா. ஆனால் அந்த முடிவுக்கு லேசில் வரமாட்டாங்க. அது ட்ரம்ப் எடுக்க முடியாது. அது செனட்லாம் கூடி அதுக்கு நிறைய கண்டிஷன் அந்த நாட்டிலேயே உள்ள சட்டப்படி ட்ரம்ப் அதை முடிவு எடுக்க இயலாது. உலகளவுல பிரச்சனை ஆயிரும். உலக பிரச்சனை வீசினா மத்தவ சும்மா இருக்க மாட்டான். இதுக்கு பதிலாக இவங்க கொண்டு என்ன ஒன்று போட்டானா அங்கேயும் பிரச்சனை இதே மாதிரி வரும். அவனும் வச்சிருக்கான். சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, இதை செஞ்சவொடனே ஈரான் என்ன செய்யறான்னா, நீ உடனே மேடைக்கு வரணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொன்ன உடனே அவன் பயப்படலேன்னு காட்டுறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா, 3 மடங்கு தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடத்துறான். இந்த குண்டுக்கு பிறகு சரி 3 மடங்கு தாக்குதல் நடத்திட்டான். எப்படி இஸ்ரேல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நாங்கள் பயப்படலை, நீ உன்னுடைய இந்த குண்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறாள், என்ன வேணாலும் பார்த்துக்க, அது சொல்லிட்டான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, அமெரிக்கா எங்க மீது தாக்குனதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டான். அப்போ உடனடியாக அவன் தாக்கலை. எதனால தாக்கலான்னு கேட்டா, ஒரு நாடு நம்ம மேலே தாக்குதல் நடத்திருச்சுன்னு சொன்னால் பதிலடி கொடுக்குற உரிமை வந்து இவங்களுக்கு இருக்குது, வந்துடுது. ஆனால் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செய்யணும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஐநாவில் இதை வந்து தீர்மானமாக கொண்டு போய் எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிற ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஐநாவில் இந்த விசாரணை அது மாதிரி கொண்டு வந்து தேவையில்லாமல் பொருளாதார தடை அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதை தவிர்ப்பதற்கு தான் உடனடியாக பண்ணாமல் அது ஈரான் உடனடியாக பண்ணாமல் சைனா மூலமாகவும் ரஷ்யா மூலமாகவும் இந்த தீர்மானத்தை ஐநாவில் தாக்கல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தாக்கும் உரிமை இருக்கிறது, அமெரிக்காவை எதிர்த்து தாக்குற உரிமை, தன்னை காத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது அப்படிங்கிற தீர்மானத்தை போட்ட உடனே இப்போ இவன் தாக்குனதை கொஸ்டின் பண்ண இயலாது. இப்போ நீ தானே ஆரம்பிச்ச, நீ போய் இதுக்கு குண்டை போட்டவன்ட்ட, அவன் இஸ்ரேலுக்கு அவனுக்கு சண்டை, நீ எதுக்கு தலையிட்ட அப்படிங்கிற ஒரு வகையில் அது வந்துடுது. அதுக்கடுத்து என்ன நிலைமண்ட மாறுதுன்னு கேட்டால், ட்ரம்ப் செஞ்சுட்டான், அரண்டு போயிட்டான், செஞ்சு விட்டு. இதை செஞ்ச உடனே எந்த பாதிப்பும் வரவும் இல்லை. நம்ம பயப்படுவான்னு பார்த்தா 3 மடங்கு அடிக்கிறான். பயப்படுவான்னு பார்த்தா அன்னைக்கு இஸ்ரேல தரம் அந்த இலக்கு இல்லாமல் அடிச்சது அன்னைக்கு தான். சரி, அதாவது இராணுவத்தெல்லாம் அப்படிலாம் குறி வைக்கல, இருக்கிற கட்டடத்தெல்லாம் அடிச்சு தள்ளுறான். இஸ்ரேல் அடிக்கிறான். எப்போ அடிக்கிறான்? அந்த குண்டு போட்ட காலையில குண்டு போட்ட காலையில அடிக்கிறான். விடியற்காலம் குண்டு போட்டா காலைல அடிக்கிறான். இலக்கு இல்லாம இலக்கு இல்லாமல் அடிக்கிறான். அதனாலதான் நிறைய பொதுமக்கள்லாம் போனாங்க. அவங்க அந்த கணக்கு பார்க்கல, எனக்கு சேப்பு கூட்ட தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மடங்கு அடிக்கும் போது ராணுவ இலக்கா குறி வச்சு அடிக்காம சகட்டு மேனிக்கு அடிக்கிறது. அப்படி என்றால் முறை ஒரு சின்ன கேள்வி, இதுவரை 26 பேர் மட்டும்தான் இறந்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 20,000 பேர் இறந்திருப்பாங்க இஸ்ரேல்ல. அப்படியா? ஆமாம்மா. ஏன்னு கேட்டால் அந்த தாக்குதலுடைய அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ராணுவ தளத்திலேயே ஒரு 500-600 பேர் காலியாக இருக்கிறாங்க ஒரே இடத்துலயே. ஆமாம், மொத்தமாக இருப்பான்ல அவங்களாம். விட்டுட்டு போக முடியாது. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், கடுமையான தணிக்கை வச்சிடறான். யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, செய்தியாளருக்கு அனுமதி இல்லை. ஏதாவது இஸ்ரேலுடைய பாதிப்புகளை வேணா பரப்புனான்னு சொன்னால் தேச துரோக வழக்கு அவனுக்கு 12 வருஷம் ஜெயிலு. இந்த மாதிரி ஒரு கடும் சட்டங்களை போட்டதுனால எந்த நியூஸும் வர்றதில்லை. அதனால இந்த 26 இஸ்ரேல் சொன்னால் 24 தான். 26 அவன் சொல்றதானே 26 நம்ம எழுதா. இன்னும் சொல்ல போனால் இந்த
நெத்தன்யாகுடைய பேட்டில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு டீ கடையில 26 பேர் இந்தியாலயும் டீ குடிக்கிறான். அப்ப டெல்லவியூலயும் ஹைஃபாவிலையும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேர் இருப்பாங்க? 26 பேர்னு சொல்ற மனசார சொல்றான். ஆனா அதுல ஒரு சின்ன கருத்து, 86 பேர் காயம்பட்டான்னா அப்ப காயம் 86னா அதுல இருக்கிற செத்து இருக்கணும்ல, இறந்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்கிறான். ஆனா அது சொல்லிட்டு இந்த கடுமையான அடி கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு சாயந்தரம் நெத்தன்யாகு ஒரு வீடியோ போடுறாரு, பதில் கொடுக்குறாரு. எப்படின்னு கேட்டா, எங்களுடைய பொதுமக்களை கணக்கு வழக்கு இல்லாமல் கொன்று விட்டீர்கள்ங்கிறான். அதுக்காக நாங்க பதிலடி கொடுப்போங்கிறோம். அப்ப இப்ப வந்துருச்சு இந்த கணக்கு. அதையும் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அன்னைக்கு தான், அன்னைக்கு 26ன்னு சொல்லுன அன்னைக்கு தான், அதாவது கொடுத்த உடனே, அதாவது அணு நிலைகளை குட்டு போட்ட அன்னைக்கே தாக்குதல் நடத்திருக்கு. அன்னைக்கே நெத்தன்யாகும் பேட்டி கொடுக்குறாரு. கணக்கு வழக்கு இல்லாம நீங்க பொதுமக்களை கொள்றீங்க, உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் மிரட்டுறதுக்காக சொல்றாரு. கணக்கு வழக்கு இல்லாம நான் வாய் தவறி வந்துருச்சு உள்ள, உண்மை வந்துரும்ல. ஆமா, கணக்கு வழக்கு இல்லாம என்ன அர்த்தம்? அன்லீஸ்ட். அப்ப பல ஆயிரம், ஒரு 20,000க்கு மேல அவங்க காலியாயிரு. கண்டிப்பா குறைவே இருக்காது. இப்போ அடுத்த இதோட தொடர்ந்து உடனே நேற்று இரவு கத்தரை அடித்திருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? கத்தர் அல்ல, அமெரிக்காவோட ராணுவ நிலைகள், ராணுவ நிலைகள். இதுல என்னன்னு கேட்டாங்க, இவன் வந்து ட்ரம்ப் இதை செஞ்சு விட்டான்ல, செஞ்ச உடனே உள்நாட்டுல எதிர்ப்பு, சொந்த கட்சியில எதிர்ப்பு, ரிபப்ளிகன்லயே டெமோக்ராட்டிக், அது 2 கட்சியிலுமே எதிர்ப்பு, செனட் காங்கிரஸ், செனட்ல அது மாதிரி எதிர்ப்பு, பொதுமக்கள்கிட்ட வர எதிர்ப்பு, ஊடகவியலாளர்கள்லாம் கடுமையாக கண்டிக்கிற, கிறுக்கு பையன் சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ இவன் ஆடி போயிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், கத்தார்ட்ட கொஞ்சம் சீரான்ட்ட கொஞ்சம் பேசி தாக்குதல் நடக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு மறைமுக பேச்சுவார்த்தை சிலர் நடத்துவாங்க. இப்போதுமே அவன் நடத்துவான், ஒரு பக்கம் போயிட்டு தான் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானை கான்டாக்ட் பண்ணி பதிலடி கொடுத்துட வேணாம், இதுக்கு பிறகு நாங்கள் அடிக்க மாட்டோம், இப்படி கெஞ்சுறாங்க. ஒரு அடிச்சது அமெரிக்கா வந்து மறுபடியும் உங்களை தாக்காது, இதோட சரி, அதனால் நீங்கள் இது பதிலடி கொடுக்க வேணாம்ன்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இவன் என்ன செய்கிறான்னா, பதிலடி கொடுக்காட்டி அவன் நிற்க முடியாதுல்ல, கெஞ்சினாங்கிறதுக்கா நிப்பாட்டினா கூட உலக மக்கள் மத்தியில் என்ன பேர் வரும்? ஈரான் பயந்துட்டான்னு வரும். அந்த பேரை வந்து எந்த நாடும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ நாங்கள் பதிலடி கொடுக்க எங்களுக்கு சக்தி இருந்து நாங்கள் கொடுக்கல என்று சொன்னால், உனக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் இந்த தாக்குதல் நடத்தலைங்கிற மாதிரி கருத்து வந்துடும். நாங்கள் பதிலடி கொடுக்கத்தான் செய்வோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பதிலடி கொடுக்காது. இப்போ பிரிட்டன்கிட்டலாம் எல்லா நாடுகள்லேருந்து தூதுக்குழு போய் பேசுகிறாங்க. அதாவது 2ஆம் கட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம். அந்த அணுசக்திக்கு பேசுனாங்கல்ல, அந்த மாதிரி பிரதமர் லெவலுக்கு இருக்காது, கீழே உள்ள அதிகார லெவலில் பேசி தகவலை பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியில் கெஞ்சி தான் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ஒரு அடையாளமாக தாய்க்கிறது சொல்லி தாக்குன்னு தான் இது. இப்போ நேற்று நடந்தது வந்து தொடர் தாக்குதல் கிடையாது, பேசி வச்சு செஞ்சது. அதனால தான் அதை எப்படின்னு கேட்டால், தாக்குதல் கத்தாரில் அடிச்சிருக்கான்ல, அடித்த உடனே ட்ரம்ப் அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. எங்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு செஞ்ச காரணத்தினால் நாங்கள் உயிரிழப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம், அதுக்காக ஈரானுக்கு நன்றிங்கிறாரு. இப்படி எல்லாம் நடக்குமோ? இப்படிலாம் பகிரமா சொல்றானே. இது ஊகம் இல்லையா? இல்ல, இந்த மாதிரி விவகாரங்களை நான் எத்தனையோ பேட்டி எடுத்திருக்கேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது, கேட்டுப்பட்டேன். அப்ப ட்ரம்ப் வாயில வருது. ஆனா அவர்களுக்கு சொன்னாலும் பேட்டி கொடுப்பவர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, சொல்ல மாட்டாங்க. அப்ப ட்ரம்ப் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க எங்களுக்கு இது ஈரான் வந்து எங்களுக்கு தெரிவிச்சுட்டு செஞ்சாங்க, அதனால ஒரு நன்றி, எங்க எல்லாத்தையும் தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பதிலடி கொடுக்க மாட்டோன்றது அதில் வந்துருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கல, பேசி வச்சுக்கிட்டு உங்கள் கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அழுகுற மாதிரி அழுகுற மாதிரி இதான் நடந்திருக்கிறது. நேற்று ராத்திரி நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. இப்போ ஊடகங்களில் நிறைய பில்டப் முகநூல்களில் அதை அடித்தார்கள், இது அடித்தார்கள், அடுத்து சவுதி இலக்கு, அப்படி கத்தார்லையும் பெருசாக அடிக்கவும் கிடையாது. அடித்து விட்டு ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பயப்படாதீர்கள், உங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை, ஒன்றும் சம்பந்தம் இல்லை, ஈரான் சொல்லுது. நாங்கள் நிலைகளை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். ஆமா, சரி, அடுத்து அப்படியே வருவோம். இது நேற்று ராத்திரி நடந்துச்சா? இன்றைக்கு காலையில் நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன் 11 மணி காலையில், அமெரிக்காவுடைய அந்த ரீகான்சிலியேஷன் அமிகபிள் செட்டில்மெண்ட் சீஸ்ஃபயர் ஈரான் ஏற்றுக்கொண்டதாக செய்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்கு? அதாவது இதுவும் அந்த பேச்சுவார்த்தையுடைய தொடர்ச்சி தான். அவங்களுக்குள்ள ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குங்கிறதுக்கு தான் இந்த ட்ரம்புடைய வாக்குமூலம் ஆதாரமா இருக்கா. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, போர் நிறுத்தம் பற்றியும் பேசுறாங்க. அதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க, என்னென்ன யார் என்ன செய்யணும், அது வரல. அதெல்லாம் ஆனால் கண்டிப்பாக அது பேசப்பட்டிருக்கும். அதாவது நிறுத்துறதா இருந்தால் நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அடுத்து யார் எந்த நிலைக்கு திரும்பணும், அது காசா வரைக்கும் பேசப்பட்டு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். காசா தானே முக்கியம். ஆமாம், சும்மாலாம் ஈரான் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ என்ன செய்யறாருன்னா, அவன் ட்ரம்ப் வந்து சரி நீங்கள் தாக்கிட்டீங்க, நாங்கள் திருப்பி தாக்க போகிறது இல்லை, நமக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு செஞ்சிட்டோம், போரை நிறுத்திடுவோம், இனிமேல் என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அடிப்படையில் பேசும் பொழுது
ஈரான் முதல்ல மறுத்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. சில விஷயங்களை யோசிச்சிருப்பாங்க. ஒத்துக்கிட்டு பார்க்கும்போது என்ன செய்ய, எதாக இருந்தால் போகிற இழப்பு தானே. அங்கிட்ட அவன் 100 போனாலும் அங்கிட்டு 100 போனாலும் நம்மகிட்ட 25 போகும்ல. கண்டிப்பா. அப்போ நமக்கு எதுக்கு அந்த இழப்பு வரணுங்கிற யோசனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க. காலை செய்தியில் 10 மணிக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மறுத்தாங்கன்னு வருது. ட்ரம்ப் பாட்டுக்கு அறிவிச்சு விட்டார். இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் அறிவிச்சார்ல, நான் தான் நிறுத்தினேன். அந்த மாதிரி நினைச்சிட்டா அவர் பாட்டுக்கு அறிவிச்சு விட்டார். 6 மணி நேரத்துல எல்லாம் நின்று அவர் அறிவிச்சாரு. ஈரான் மறுத்தது. ஒரு 3 மணி நேரம் போனது. நேற்று இரவுல இருந்தே போயிட்டு இருக்கு. இன்றைக்கு காலை ஈரான் ஒப்புக்கொண்டாங்க. அப்படின்னா நீங்கள் சொன்னது சரிதான். அதான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இதுல ரிசல்ட் என்னன்னு கேட்டா, இனி போர் இப்போ நின்று 4 மணி நின்றோம். 4 மணிக்கு நிக்கிற காரணத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, 4 மணி வரைக்கும் கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டு 4 மணிக்கு நிப்பாட்டனே. கால்பந்தத்துல கடைசியில 2 நிமிஷம் இருக்கும்போது வீரர்கள் கோல் போடுறதுக்கு பயப்படுவாங்க, இருப்பான். அந்த மாதிரி அடினா இப்ப விழுந்துகிட்டு இருக்கு. 4 மணி வரைக்கும் சர மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு புழுக்குல ஒண்ணு ஓடிராதா அப்படின்னு பாக்குறது. அதான் அப்படிதான் கதை. பயத்தை காட்டி நிப்பாட்டணுங்கிறது தான். அப்படியே தொடர போறோம். இப்ப போர் நின்றுச்சு. இப்ப நான் உங்கள்கிட்ட அடுத்து கேட்க போறது, வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தார் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. தன்னை இந்த நாடும் யூதர்களும் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுது, வெல்ல முடியாத சக்தி. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வெல்ல முடியாத சக்தியை அயதுல்லா கோமெனியுடைய தலைமையிலான ஈரான் அடித்து வீழ்த்தி இருக்கிறது. நீங்கள் சொன்னதே மாதிரி மிகப்பெரிய உயிரிழப்பு, பொருளாதார விவகாரங்கள்லாம் நடந்திருக்கலாம். இதுக்கு பிறகு நடக்காது. இனி மத்திய கிழக்கில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருக்கும்? அதாவது இனி மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த நாட்டாமத்தனம் செல்லாது. அமெரிக்காவுடைய நாட்டம். ஆமாம். மற்ற அரபு நாடுகள் பயப்பட மாட்டாங்க இப்போ. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சு போச்சு, இப்போ அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு மேலே ஒரு அப்பம் இருக்கான். இப்போ ஏன்னாட்டா இப்போ இந்த போருடைய நிலவரம் மாறிடுச்சுங்க. வளங்களை இவங்க பழைய காலத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் கத்தி அருவாளை வச்சுட்டு போர் செஞ்சாங்க. அந்த காலத்தில் நினைஞ்சாங்கன்னா அந்த பீரங்கி துப்பாக்கி கொண்டுட்டு வந்தவொடனே அதுக்கு மக்கள் பயந்தாங்க. திப்பு சுல்தான் மாதிரி. ஆமா, திப்பு சுல்தான் முந்தி இவங்க வந்துட்டாங்க. இவங்க ஒவ்வொரு நாடா போய் அப்படின்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வாழு கத்தி தானே. வாழு கத்தி இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேற்கத்திய உலகம் தான் துப்பாக்கிகளை கண்டுபிடிக்குது. இந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டு வந்த பிறகுதான் போய் கொலம்பஸ் அனுப்பிவிட்டு அமெரிக்காவை பிடிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு நாடையா போய் பிடிச்சது, இந்தியாவுக்கு வந்ததெல்லாம் அதை வச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிங்க வந்தது எல்லாமே என்னன்னு கேட்டா, துப்பாக்கி வந்தா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாடுகளை கைப்பற்றிட்டு வந்தாங்க. அந்த துப்பாக்கி பீரங்கிங்கருடைய இதை டெவலப் பண்ணி அதில் உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க. அது அமெரிக்கா, மேற்கத்திய உலகம். அந்த ஆயுதங்களுக்கு தான் உலகமெல்லாம் பயப்பட்டுட்டு இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ ஈரான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இந்த மாதிரி விமானத்தில் போய் கொண்டு போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம அதை மாற்றி யோசிக்கணும். இதை விட எளிமையாகவும் இதை விட வீரியமாகவும் வேறு ஏதாவது இருக்குதான்னு யோசிச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதே ஏவுகணைகளை இவன்ட்டும் இருக்குது. ஏவுகணை அமெரிக்காவில் பெருசா இல்லை. ஏவுகணைன்னா இவன் விமானத்தில் போய் தான் போட முடியும். அமெரிக்கா ஏவுகணை அமெரிக்காவில் பட்டனை தட்டி இங்கே விடுவாது. இது அப்படி இல்லை. இவன் வெப்பஞ்சேரு அப்படி என்ன செய்யறாங்க, இது விமானம்லாம் தேவையில்லை. ஏவுகணை சுயமாக போய் அடிக்கணும். அந்த மாதிரி அடித்தா தான் அது வேகமாகவும் இருக்கும். அதில் ஆங்கில செய்திகளில் ப்ரிசிஷன் அட்டாக், துல்லியமாக தாக்குது, கரெக்டாக இலக்க தாக்குது. அது எப்படி? அது அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருக்கு. அதான் என்னன்னு கேட்டால், முதல்ல துல்லியமாக தாக்குறதுக்கு ஜிபிஎஸ் வேணும். ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸை கூகுளை நம்பி தான் எல்லா உலகமே இருக்குது. ஈரானு, சைனாவும், ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா, கூகுளை நம்புறது இல்லை. அவங்க தனியாக சேட்டலைட் விட்டுருக்குறாங்க. அவங்க இதில் ஜிபிஎஸ் வழி அது கைடு பண்ணும். அந்த கூகுள் விட்டா குழப்பி விட்டுருக்கும். கூகுளில் நம்பி இறங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே கிடைக்கிது அங்கே போய் அடிச்சு விட்ரும். கரெக்ட். அவன் கூகுளை நம்பலை 3 நாடுகளுமே. ரஷ்யாவும் இந்த யுத்தம் நடக்கும்போது கூகுள் மேப் அடிப்படையில் அவங்க தாக்குறது கிடையாது. உக்ரைனில் அது மாதிரி சைனாவும் அப்படி செய்ய மாட்டாங்க. இவனும் என்ன செய்கிறான், ஈரான் என்ன செய்கிறான்னா, அதுக்குன்னு ஒரு சேட்டலைட்டை விட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதன் மூலமாக அவனுடைய ஜிபிஎஸை அவனுடைய ஜிபிஎஸ் எல்லாம் அங்கேருந்து வர்றது தான். ஆனால் சைனா ஏராளமான உதவி செஞ்சதாகவும் சொல்ல செய்கிறாங்க. சைனா பண்ணியிருக்கிறது. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வடகொரியாவும் இருக்கிறது. இந்த மிசைலில் ஒரு தொழில்நுட்பத்தை நான் படித்தேன் இமாம், உங்கள்கிட்ட சொல்லணும். கைடட் மிசைல் வித் ஜிபிஎஸ், அது பொருந்தப்பட்டதான் கொரம்சோர் 4, ஃபத்தா 1, ஃபத்தா 2 எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அந்த துல்லியமான தாக்குதலுக்கு ஜிபிஎஸும் கைடட் மிஷன் மிக முக்கியமாக. கண்டிப்பா இருக்கு.
இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டது மத்திய கிழக்கில் ஏற்படுகிற அரசியல் சரிதான். அடுத்த கட்ட இப்ப சூழல். இந்த மாதிரி இல்ல இதான் இப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எதனால இந்த நிலைக்கு வந்தாங்கிறது தெரிஞ்சுட்டா தான் நம்ம விளங்கிக்கிற முடியும். இப்ப விமானத்தை கொண்டு இவன் தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விமானமே இல்லாம நம்ம என்ன செய்யணும், அதை மிஞ்சக்கூடிய வகையில போகணுன்னு தான் அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இறங்குறான். ஏவுகணை தொழில்நுட்பம் உலகம் பூரா இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, விமானத்துல கொண்டு போய் போடுறதா இருக்குது. ஒரு ஊருக்கு ஏவுகணை போடுறதா இருந்தா விமானத்துல வந்து சென்னைக்கு மேல் நிப்பாட்டிக்கிட்டு அங்கேருந்து போடுவாங்க. அதனுடைய வேகம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இங்கே இருந்துட்டு போட்டான்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராதுல்ல. அதனால் விமானத்துலேருந்து தானே வருது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், விமானத்தில் அனுப்பக்கூடாது. இங்கேருந்து பட்டனை தட்டணும். எந்த இடத்த இலக்கு வைக்கிறோமோ அங்கே போய் விழணுங்கிற அளவுக்கு ஐடியா பண்ணி கிட்டத்தட்ட இப்போ சவுத் கொரியா நார்த் கொரியா வந்து 12,000 கிலோமீட்டரில் போய் தாக்குற ஏவுகணை அவன் கண்டுபிடிச்சிட்டான். லாங் ரேஞ்ச் அமெரிக்காவை அடிக்கலாம் அவன். ஈஸியா அடிக்கலாம். அங்கேருந்து அடிச்சான்னா அமெரிக்காவில் வந்து விழுந்தணும். அமெரிக்கா காலி. இவர்கள் தூரம் எவ்வளோ உண்டா 2,000 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரானில். அமெரிக்கா அடிக்க முடியாது. 2,000 கிலோமீட்டரில் போய் அந்த ஏவுகணை வந்து தாக்கும். அதனுடைய வேகம் எவ்வளோவில் போகும்னு கேட்டால் 15,000 20,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். 17,000க்கு மேலே 17,000 வரும். அப்போ அந்த மாதிரி ஹைப்பர் சோனிக்கெல்லாம் 17,000க்கு மேலே போகும். 17,000 அவ்வளோ வேகமாக போய் தாக்கணும். இதை கண்டுபிடிச்ச பிறகு இதை தடுக்கிற அயன்டோமு ஒன்றாலே முடியாது. அயன்டோமாக இருந்தாலும் தாடாக இருந்தாலும் ஏர் டிஃபென்ஸ் என்னென்ன வச்சிருக்கிறானோ அதுகளெல்லாம் வந்து இவ்வளோ வேகமாக வரக்கூடிய ஏவுகணையில் தடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அதனால என்ன செய்கிறான்னு கேட்டால், இதில் டெக்னாலஜி வந்த பிறகு தான் இப்போ வந்து என்ன செய்கிறான்னா, இந்த சிஜில்னு ஒன்று போட்டிருக்கிறான் முந்த நாள். சிஜில்ங்கிற இந்த யானை சூரத்தில் அது ஃபீல்டு. நீங்க ஒரு இஸ்லாமிய அறிஞராக அந்த காலத்துல அஃப்ரஹாங்கிற மன்னன் அதுதான் சிஜில். அதை தானா? அதே இல்ல, நான் மக்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம். காபத்துல்லாவை குண்டு போட வருகின்ற போது பறவைகளின் மூலமாக சிஜில் என்றால் இது என்ன? சிஜில்னா சூடேற்றப்பட்ட கற்கள். அதற்காகத்தான் பேர் வைத்திருக்கேன். அதை வச்சு தான் பேர் வச்சிருக்கேன் சிஜில். அது என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த சிஜில்ங்கிற ஏவுகணை விட்டது ஒரு ஏவுகணை வந்து 20ல் இருந்து 120 வரைக்கும் பிரிஞ்சு, அது என்ன மாதிரி ஏற்பாடு குறைஞ்சபட்சம் 20 ஏவுகணை அது பிரியும். ஒரு அந்த இஸ்ரேலை நெருங்கினோன்னு என்ன செய்யணும்னா 20,000 அது. அப்போ 120,000 கொத்து கொண்டு போடுறாங்கன்னு கத்துனாரு. என்ன எத்தனை ஆகும்? கிளஸ்டர் பாம். அதை கொத்து கொண்டு ஏவுகணைலாம் அடிக்கிறான். அந்த ஒரு ஏவுகணை தான் 120 பிரியுது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அதில் தான் கடுமையான சேதம் அந்த ஏற்பட்டது. சார், இப்போ இதுல முக்கியமா நம்ம நேர்கள் பாக்குறாங்க, இஸ்ரேல என்ன சொல்ற வச்சு செஞ்சாங்கன்னு சொல்ற மாதிரி ஈரான் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா அப்படித்தானே? ஆமா. இனிமே வந்துங்க இந்த வாய்ச்சாவெல்லாம் வைக்க மாட்டான். அவன் தெரியாம என்ன செஞ்சான்னா, இஸ்ரேலுக்காரன் ஹமாஸில் போய் அடிச்சான். அவங்க அப்பாவி மக்கள், அவங்க என்ன பீரங்கி வச்சுக்கிறாங்க, விமானமாக வச்சுக்கிறாங்க. பொதுமக்கள் சாதாரண போராளிகள் தான் அவங்க. நம்ம ஒன்றும் செய்ய முடியல. நம்மளை எதிர்த்து நம்ம விமானத்தை சுட முடியல அவனால். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னா, லெபனானில் போய் அடித்தான். லெபனானில் உள்ள இராணுவம் ரொம்ப பலவீனமான ஒரு இராணுவம். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஹிஸ்புல்லாங்கிற அந்த இராணுவம் தான் கொஞ்சம் வலிமையான இராணுவம். அதையும் வந்து அந்த ஹசன் நஸ்ருல்லாவை ஹசன் நஸ்ருல்லாவை போட்டு தரது மட்டும் இல்லாமல் சிரியா வழியாக தான் இவங்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் ஈரான் அனுப்பிட்டு இருந்தான். அதனால இந்த செய்தான் எருதுகான் இருக்கான்ல, அந்த துரோகி வந்து என்னஞ்சான்னா அந்த அந்த சிரியாவுடைய ஆட்சியை எருதுகான செய்தானுங்கிறீங்க. அவன் தானே இந்த இவ்வளவு காரணம். அந்த நாய் தானே இப்போ சிரியாவெல்லாம் போனதுக்கு அவன் தானே காரணம். ஒன்றா நம்பர் துரோகி அவன். எருதுகான்ங்கிறான். அவனுடைய படைகளால் தான் இந்த சிரியாவுடைய ஆட்சியே போனது. சிரியாவிலேருந்து அவங்கள அவர் விரட்டி விட்டோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த சிரியா வழியாக எதுவும் ஆயுதம் வர முடியாது. இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் கொண்டே கொடுத்துட்டான் அந்த எருதுகான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவன் இஸ்ரேல் யோசிக்கிறான். சிரியாவில் அடித்தோம், பதில் கொடுக்க முடியலை. லெபனானில் கொடுத்தோம், பதில் கொடுக்க முடியலை. அந்த மாதிரி ஈரான் அடிப்போன்னு அவன் நினச்சான். ஈரான் என்ன நினச்சான்னா, அப்புறம் போட்டு வந்துக்கிட்டு இருப்போம், சும்மா இருந்துக்கிட்டு இருப்பான். கட்டடங்கள்லாம் நொறுங்கிறத பார்க்குறோம் பெய்ரூத்தில். பெய்ரூத்துலேருந்து ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. பார்த்துக்கிட்டு அதை கண்ணீர் விட முடியுதே தவிர சின்ன நாடு. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது அப்போ அவனுக்கு தைரியம் திமுரு கூட்டிகிட்டே போகுது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இன்னொன்று நம்ம செய்யலான்ட்டு அவன் இதெல்லாம் செய்வான்றதை யோசிச்சு அவங்க 50 வருஷமா பிளான் பண்ணி அதுக்குரிய செட்டப்பை எல்லா செட்டும் பண்ணிட்டாங்க. ஏர் டிஃபென்ஸ்லேருந்து அது ஏவுகணைகள்லேருந்து வகையாக என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போருடைய முறை மாறின பிறகு இப்போ ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இவங்கள மிஞ்ச இயலாதுன்ற அளவுக்கு வந்த பிறகு நீ என்னத்தை கொண்டு போட்டாலும் அவன் இருந்த இடத்துல அடிப்பான். நீ அது கொண்டு போடுவதற்கு பெரும் செலவு பண்ணணும். விமானத்தில் பண்ணுறதுக்கு விமானத்தில் பெட்ரோல் போடணும், வண்டி ஆட்களை ஏற்றணும், எல்லா வேலையும் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. ஒரு பட்டனை தட்ட வேண்டியது 10வது நிமிஷம் அங்கே போய் நிற்க போகுது. 8 நிமிஷம் 7 நிமிஷம் 7 நிமிஷம் 15 நிமிஷம் அது மாதிரிலாம் இருக்குது.
அப்போ அந்த மாதிரி அதனால என்ன ஆச்சுன்னு இப்போ என்னன்னு கேட்டால் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு பயப்படுது, கெஞ்சுது. அப்படி ஒரு நிலை வந்துருச்சு. இஸ்ரேல் கெஞ்சுதுன்னொன்னே இனி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஈரான் விஷயத்தில் அடக்கி வாசிக்கிற மாதிரி மற்ற நாடுகளை மிரட்டுறதும் குறையும், அவனும் பயப்படுறதும் குறையும். கொஞ்சம் பகிரங்கமாக கூட என்ன செய்வாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மறைமுகமாக சிலது பண்ணுறாங்க. இப்போ கத்தார்லாம் ஒரு பெரிய அளவுக்கு நிதி வந்து ஹமாஸுக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இவங்களுக்கு ஈரானுக்கு இங்கே கத்தார் நிறைய பணம் கொடுக்குது. ரகசியமாக கொடுப்பாங்க, அமெரிக்காவை பகச்சிக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து சவுதியும் அது மாதிரியான கள்ளத்தனமாக கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு உறவு இருக்கட்டுமே, இவனை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க கையில் ஓங்கிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைனா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சைனா வந்து என்னன்னா ஈரானுக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல, இணைப்பு சைனா தான் செஞ்சது. ஆமா, அந்த அராம்கோ தாக்குனாங்க இல்லைங்க, அராம்கோவில் ஏமன் ஹவுதிகள் போய் தாக்குறாங்க. அன்சாருல்லா அந்த ஹவுதிகள் தாக்குனவனு என்ன செய்யணும், டோட்டலாக அந்த அராம்கோ பெரும் நாசமானவனை இவன் கெஞ்சி என்ன செஞ்சானா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க அப்படிங்கிற அளவுலாம் ஈரானில் பேசி அதுலேருந்து ஹவுதிகளை அவங்க தாக்குறதில்ல, அவங்கள வந்து ஹவுதி தாக்குறது இல்லை. ஏமனில் வந்து ஃபுல் அமைதியாக போச்சு. ரெண்டு ஆட்சி அங்கே இருக்குது. பொதுவாக அரசு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது, அங்கீகரிக்கப்படாத ஹவுதிகளுடைய ஆட்சி ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு சண்டை இப்போ கிடையாது, போர் நடக்கலை. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லா அரபு நாடுகளுமே இந்த பயம் தெளிஞ்சிடும். ரெண்டாவது ஒவ்வொரு நாட்டிலையா போய் இந்த தளங்கள் அமைக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சிரும்னா இப்ப தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் உட்கார்ந்து பேசுறோம்ல. ஆமா, இப்ப தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு தெரிய வேண்டியது இப்ப விவகாரம் தெரிஞ்சிருச்சு. அதுதான் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆனா ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்வாங்கன்னா கண்டிக்கிறோம்பாங்க. அமெரிக்கா பக்கத்துல இருப்பாங்க. இல்ல அமெரிக்கா தாக்குன்னு ஒரு நாட்டுல ஒரு நாடு தாக்கும் பொழுது கண்டனம்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியா உள்ள ஒரு விஷயம். அதனால சவுதி கண்டிச்சிருக்காங்க இதை. அதான் கத்தார்ல போய் தாக்குனதை நாங்கள் கண்டிக்கிறோம் இருக்காங்க. ஆமா, கத்தாரும் கண்டிச்சிருக்காங்க. அது வந்து சும்மா ஃபார்மாலிட்டியா உள்ளது சொல்லிட்டீங்களே. அதான் அது வந்து அடிக்கிற அழுகிற மாதிரி. ஆமா, கத்தார்ல சொல்லிட்டு தான் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கத்தார் நாங்கள் அடிக்க போகிறோம், ஒன்றே அடிக்கலை அவனு தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்திருக்கே தவிர ஒரு சண்டைங்கிற அடிப்படையில் கிடையாது. இனி அமைதி ஆயிரும். இப்போ வாங்க அடுத்த முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு கடை தான் ஆதிக்கம் பண்ணிச்சு, அமெரிக்கா கடை. அதில் பெரிய பால் அருவாள், வெட்டருவாள், பீரங்கி, திருப்புளி எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அவருக்கு ஒரு தாதா மாதிரி அண்ணன் கடையில் போய் சாமான் மாதிரி இஸ்ரேல் உட்காந்துட்டு இருந்தார். இப்போ இஸ்ரேல்ல இவர்களை அடித்து துவம்சம் செய்தது அவர்களுக்கும் தெரியும், அறிவுஜீவிகளுக்கும் தெரியும், மத்திய கிழக்கில் வாழ்கிற எல்லா நாட்டுகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ இனி ஒரு மறுஉருவாக்க அரசியல் வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக நான் ஒரு கேள்வி வைத்தால் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது மறு உருவாக்கம் ஒரே ஒரு விஷயம்தான். பாலஸ்தீன் தனி நாடாக மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அதை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்துரும் நான் நினைக்கிறேன். அப்படியா? திமுறா தானே இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் நடந்து இருக்கணும், வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. படை வாபஸ் வாங்குறது, தற்காலிக போர் நிறுத்தம்னு ஒன்று அறிவிப்பாங்க ஹமாஸோட. இதை அறிவிச்ச மாதிரி இதுக்கப்புறம் அடுத்து வரும். அது நிபந்தனையை போட்டு தான் இவங்க ஒத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவு இல்லாதனால தான் முதல்ல ஈரான் மறுத்துச்சு. அதுக்கும் ஏதோ உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, அடுத்த சீஸ்பயர் கொண்டு வந்துடுவோம், தற்காலிக சீஸ்பயர்னு சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து வாபஸ் வாங்குவாங்க, அப்புறம் நிரந்தரமாக்குவாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய இடம் அவனுக்கு, இடம் உனக்குன்றது எல்லா நாடும் அமெரிக்காவை தவிர எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்த பிரான்ஸ் உள்பட, பிரிட்டன் உள்பட 2 ஸ்டேட்டுங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஏற்றுட்டாங்க. அமெரிக்கா ஒன்று தான் அதுக்கு எதிர்ப்பாக இருக்குது. இப்போ அமெரிக்காவும் இறங்கி வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு தனி நாடாயிருச்சுன்னு வைங்களேன், எல்லா பஞ்சாயத்துமே தீர்ந்துடும். இப்போ காசா தான் நம்ம பார்த்தோம், இதுவரை 60,000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆமாம். நேற்றைக்கு காசா மக்களுடைய கண்ணீர் கதை, ஈரானுடைய தாக்குதலுக்கு எங்களை வந்து சும்மா உட்காந்துருந்த 37-50 பேரை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து 1948 7.5 லட்சம் அரபுகளை வெளியேற்று செய்யும்போது காசாவை ஒரு நாடாகவும் பலஸ்தீன நாடாகவும், அதை போன்று யூதர்களுக்கு ஒரு நாடும் அப்படிதான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து யூதர்கள் எல்லா பிரசிடென்ட்டும், ஏரியல் ஷேரோன்ல இருந்து ஓல்மெட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெஞ்சமின் வரைக்கும் தடுத்திருக்கிறார். அந்த வரலாற்றை நாம் நிறையவே பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில உண்மையிலேயே 2 ஸ்டேட் சொல்யூஷன் இன்னும் எவ்வளவு தொலைவில் இருப்பதாக மௌலவி நீங்கள் யோசிக்கிறீர்கள்? தொலைவில் இல்லை, கிட்ட வந்துருச்சு. ஆமாம், இந்த ஈரான் தலையிடாட்டி அது ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கிட்ட வந்தா நான் நினைக்கிறேன். அநேகமாக வந்து இவன் பயந்துட்டான். இனிமேல் வந்து இது ஒரு நிபந்தனையாக கண்டிப்பாக போடுவாங்க. இனிமேல் ஈரான் வந்து இவனை மிரட்டுவான், நீ சீஸ்பயருக்கு வரலன்னு உன்னை தாக்குவாங்கிற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு ஒரு நிலைமை, அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. அது போக வந்து இஸ்ரேலை கட்டமைக்கிறதுக்கு வந்து பல லட்சம் கோடிகள் இப்போ தேவை இருக்கு. இப்போ அவ்வளோ அழிவுக்கு உண்டாக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் யோசிக்கும் பொழுது
இதையும் இழுத்துக்கிட்டு நமக்கு போக முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்காவும் யோசிப்பான், இவர் வேஸ்ட்டாக போகிறதுக்கு இதுக்கு நம்ம செலவழிக்கணும்னு. அதனால அமெரிக்காவும் அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா அமெரிக்கா கடன்ல இருக்கு. கடனில் இருக்குது, அமெரிக்கா கடனில் சொல்ல போனால் இருக்குது. அமெரிக்கா கடன் அளவே நேற்று பேசினோம். முக்கியமாக 3500 லட்சம் கோடி, $36 டிரில்லியன். உலகத்தில் இவன் தான் கூட கடன் வாங்கியிருக்கான். இதுதான் கடன். அதாவது மறுபடியும் சொல்லுகிறோம், 3500 லட்சம் கோடி, $36 டிரில்லியன். இந்த வருஷம் 900 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்காக சவுதி அரேபியா, கத்தர், UAE மட்டும் கொடுத்த தொகை 400 லட்சம் கோடி. இதை கொடுப்பார்களா இல்லையான்னு தெரியவில்லை. இப்பொழுது ஈரானுடைய ஆயுதமா கொடுப்பாங்க. 13 லட்சம் கோடி ஆயுதம் மட்டும் வாங்கியிருக்கிறார். பணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா பயங்காட்டி இந்த ஆயுதத்தை வச்சுக்க, அந்த ஆயுதம் வச்சுக்கன்னு சொல்லி தாடு சிஸ்டம் ஏதாவது இருக்கிறதா அள்ளி போடுவாங்க. சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த சன்னி பிரிவு இருக்கு பாருங்க, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் சவுதி அரேபியா, துருக்கி, இவர்கள் அனைவரும் காசாவுக்கு உதவி செய்யவே இல்லை. ஆனால் ஷியா பிரிவினர், அது வேறு தலைப்பில் உதவி செய்யல மட்டும் இல்ல, அது வேறு தலைப்பில் இஸ்ரேலுக்கு கள்ளத்தனமா உதவி செய்தார்கள். இப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சர்வதேச அளவில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய அறிஞராக, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழும் முஸ்லிம்களின் மனநிலை அரபுகளை பற்றி எப்படி இருக்கும்? அதாவது இந்த துருக்கியையும் சவுதியையும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஜீரணிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு அடுத்து மத்திய கிழக்கு நம்ம தான் பெருசுன்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. துருக்கியும் சவுதியும் நினைக்கிறான். மற்ற பஹ்ரைன் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அப்படி அவங்க வல்லாதிக்கம் பண்ண நினைக்கிறவங்க இல்லை. அவங்களுக்கு ஈரான் பெரிய மேலே வர்றது ஜீரணிக்க முடியாது. மனசில் அவங்களுக்கு தாங்க வேறு வழி இல்லைங்கிறதுனால ஏற்றுக்கிட்டா கூட இவன் வளர்ந்துடுறானே, இவன் பெரிய ஆளை வந்து இப்போ மத்திய கிழக்கில் வந்து சவுதியை தான் எல்லாரும் மற்ற அண்டை நாடுகள்லாம் ஒரு இதாக கருத்தில் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா பெரிய பரந்த நாடு மக்கா மதீனாவெல்லாம் இருக்குது, பணமும் குளித்த நாடுன்னு இருந்துச்சுல. அது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. துருக்கி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒத்தமன் போரரசுகளை வச்சு உலகத்தையெல்லாம் கட்டி ஆண்டவங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுமே தவிர மற்ற கத்தார், பஹ்ரைன், குவைத் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இதை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை. பஹ்ரைன்லாம் முழுக்க ஷியா தானே, இவங்க குழுக்கள் உள்ள ஆள் தானே, பஹ்ரைன் ஷியா. அதனால வந்து அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சரியாக வந்துடும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கு மத்திய கிழக்கில் நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயம் பேசியிருக்கிறோம். அடுத்த கட்ட விவகாரம் பேசியிருக்கிறீர்கள். அதற்கு அடுத்து ஈரானுடைய ஆதிக்கம் எப்படி பெருக போகிறது? அமெரிக்கா சமாதானத்திற்கு வந்த நோக்கம் என்ன? ஈரானுடைய தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம அடுத்தடுத்து நிறைய பேச போறோம். ஏன்னா இன்றைக்கு காலையில தான் சீஸ் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலே நான் உங்களை பேட்டி எடுத்து விட்டேன். நீங்கள் ஒரு வலுவான கருத்தை வைத்திருக்கிறது. இது முக்கியமான கருத்து, கஸாவிற்கான ஒரு தீர்வு வரும் என்று சொல்லியிருக்கீங்க, அப்படித்தானே? நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கின்ற போது எவ்வளவு காலம் என்று கேட்டேன். காலம் அதிகம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது. சரி, இந்த நிகழ்ச்சியில எங்களோடு நீங்க ரொம்ப சிறப்பா முகமுகமாக சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க. இன்னும் தொடர்ந்து நாம பேசுவதற்காக உங்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.